இந்த நாள்ல நாம் தொடர்ந்து நமது மகா பிரதான ஆசாரியர்ல 24வது பகுதியில குறிப்பாக அதிகமாய் ஆசரிப்பு கூடாரத்தை குறித்து இந்த எபிரேயர் புத்தகத்துல அந்த தியானிக்க போகிறோம். இதை நம்ம படமா பார்த்தாலும் எதை பார்த்தாலும் முதலாவதாக இதை ஆவிக்குரிய விதத்திலையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கு. அதுக்கு முன்பாக கடந்த வாரத்துல பார்த்த ஒரு காரியத்தை நாம் சுருக்கமாக ஒரு காரியத்தை நம்ம முடிக்கல. அந்த 5வது வித்தியாசம் பார்த்தோம் இல்லையா? அதுல கடைசியாக அதை பார்த்ததை நம்ம சகோதரர்கள் நினைவூட்டினாங்க. இன்னைக்கு 9வது அதிகாரத்துல எபிரேயர் 9 முதல் 5 வசனத்தை யாராவது வாசிக்கலாம்? கேட்டவங்க வாசிங்க. அன்றியும் முதலாம் உடன்படிக்கையானது ஆராதனைக்கேற்ற முறைமைகளும் பூமிக்குரிய பரிசுத்த ஸ்தலமும் உடையதா இருந்தது. எப்படியெனில் ஒரு கூடாரம் உண்டாக்கப்பட்டிருந்தது. அதன் முந்தின பாகத்தில் குத்துவிளக்கும் மேஜையும் தேவ சமூகத்து அப்பங்களும் இருந்தன. அது பரிசுத்த ஸ்தலம் எனப்படும். 2ஆம் திரைக்குள்ளே மகா பரிசுத்த ஸ்தலம் எனப்பட்ட கூடாரம் இருந்தது. அதிலே பொன்னார் செய்த தூப கலசமும் முழுவதும் பொன்தகடு புதிக்கப்பட்ட உடன்படிக்கை பெட்டியும் இருந்தன. அந்த பெட்டியிலே மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரமும் ஆளுடைய கழுத்த கோலும் உடன்படிக்கையின் கற்பலகைகளும் இருந்தன. அதற்கு மேலே மகிமையுள்ள கேருபீன்கள் வைக்கப்பட்டு கிருபாசனத்தை நிழலிட்டிருந்தன. இவைகளை குறித்து விவரமாக பேச இப்பொழுது சமயம் இல்லை. இதுல மோசேயின் மூலமாக தேவன் ஸ்தாபித்த அந்த ஆசரிப்பு கூடாரத்தை குறித்து ஒரு சில பகுதியாக தான் அவரு ஒரு சில பகுதிகளை அந்த எபிரேயர் ஆக்கியோன் சொல்லுகிறத பார்க்கலாம். இந்த ஆசரிப்பு கூடாரத்துல வெளியே நீங்க இந்த படத்துல பாக்குற மாதிரி வெளியேற இடமெல்லாம் இருந்துச்சு. அங்க நம்ம இந்த படத்துல கொஞ்ச நேரத்துல பார்க்க போறோம். இங்க அந்த இடத்துல பர்ன்ட் ஆஃபரிங் அது பண்ணுவாங்க. அப்புறம் கழுவுகிற பெரிய ஒரு தொட்டி இருந்துச்சு. உள்ள வந்ததுக்கு பிறகு இருக்கிற சில காரியங்களை இந்த பகுதியில நம்ம பார்த்தோம். இது திரும்ப இந்த படங்களுக்கு நம்ம போவோம். ஆனாலும் இப்ப ஒரு செகண்ட் பார்த்துக்கலாம். அந்த டைமென்ஷன் பாத்தீங்கன்னா இந்த அளவு ரொம்ப பெருசெல்லாம் இல்லை. நம்ம இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு கதை பார்க்குற மாதிரி ஒரு படம் பார்க்குற மாதிரி இல்லை. நான் இது குறித்து யோசிச்சேன். இது ஒரு வனாந்தரத்துல ஒரு கூடாரம், ஒரு டென்ட் அடிச்சு. இப்ப கூட நம்ம அபுதாபியில இருக்கவங்க நமக்கு எல்லாருக்கும் தெரியும் எப்படி இதெல்லாம் பண்ணுவாங்க. இன்னைக்கு கூட நீங்க மதினா ஜாயத் லீவா பக்கம் போனீங்கன்னா இப்படி எல்லாம் இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு டெம்பரரியா சவுறு கூட கிடையாது, சும்மா அடிச்சு வச்சிருக்காங்க. ஆனா அதெல்லாம் கரெக்டா ஆண்டவர் சொன்னார் அவங்க போகும்போது பண்றது. இதை குறித்து நம்ம அதிகமாய் சிந்திக்க வேண்டும். சர்வ சிருஷ்டிக்கும் ராஜாவா இருக்கிற தேவன் பூமியையும் நட்சத்திரங்களையும் விண்மண்டலங்களையும் எல்லாம் அவ்வளவு கிராண்டா படைச்ச தேவன் ஒரு சாதாரண இடத்துல தன்னுடைய மகிமை இறங்கும்படியாக வந்திருக்கிறார். ஏன்னு கொஞ்சம் யோசிப்பா எல்லாருமே. இதுல தமிழ்ல கூட இருக்குது என்னெல்லாம் அந்த சாலமன் கொஞ்சம் இதை ஆயத்தம் பண்ணாருன்னு நினைக்கிறேன். இந்த படத்தை எதுவும் சொல்லணுமா சாலமன்? சொல்லுங்க. அந்த ஆசரிப்பு கூடாரத்துல தேவநாய கர்த்தர் முதலாவதாக ஒவ்வொரு அளவுகளை தெளிவாக மோசைக்கு சொல்றது மூலமாக அந்த அளவின்படி எதையுமே என்னென்ன வகையில் சொன்னாரோ அந்த படி சித்தின் மரத்தினாலே ஒவ்வொரு திரைகள் மற்ற ஒவ்வொரு காரியத்தை தேவன் என்னென்ன சொன்னார் அதுபடி அந்த ஆசரிப்பு கூடாரத்தை மோசே மூலமாக நியமிக்கப்பட்டது. முதலாவதாக ஒரு வாசல், வெளிப்பிரகாரம் வாசல் இருக்கு. அதுக்கு அடுத்து பலிபீடமும் இருக்கு. அதுக்கடுத்து வெங்கல தொட்டி இருக்கு. அதுக்கு அடுத்து பிரகாரமா இருக்கு. அந்த பிரகாரத்துக்கு அடுத்து 3 பரிசு ஸ்தலம் இருக்கு. திரைச்சிலைகள் 4 தூண்களா இருக்கப்பட்டு அதுக்கடுத்து உள்ள மகா பரிசு ஸ்தலத்துல இருக்கு. இந்த சைடு பிரகார தொங்கு திரை இருக்கு. ஒவ்வொரு தூண்கள் வைக்கப்பட்டிருக்கு. கூடார வாசல் தொங்கு திரையில் 5 தூண்களால் வைக்கப்பட்டிருக்கு.
அது பொன் குத்து விளக்கு வைக்கப்பட்டிருக்கு, சமூகம் மேஜை, அது தூவ பீடம் வைக்கப்பட்டிருக்கு, அதுக்கு உடன்படிக்கை பெட்டி, அது உடன்படிக்கை பெட்டிக்கு உள்ள வந்து பாத்தீங்கன்னா தேவன் கொடுக்கப்பட்ட அந்த கற்பனையும் ஆரோனுடைய துடித்த கோல் வைக்கப்பட்டது. அது மேல கேரிபீன்கள் வைக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு ஆட்டு மயினாலும் ஆட்டு தோல், அதுக்கடுத்து சித்தி மரத்தினாலும் தேவன் சொல்லப்பட்ட அந்த அளவின்படி கட்டப்பட்டது, ஆசரிப்பு செய்யப்பட்டது. அந்த தேவனுடைய மகிமை வந்து அங்க இறங்கும் போது அவங்க அந்த அதை வந்து தரிசிப்பாங்க. அதுக்கு ஆவிக்குரிய அர்த்தம் அதிகப்பட்டது இருக்கு அனுப்பப்பட்டது. இன்னைக்கு அந்த எபிரேயர்ல இருந்து ஆவிக்குரிய அர்த்தங்களையும் நம்ம பார்க்க போறோம். இந்த சகோதரன் சொன்ன மாதிரி உள்ள நுழைய ஆரம்பிச்சோன்னா முதலாவது அந்த அப்படி ஆட்டு தோல் சாதாரண ஒரு காரியம், தோலுங்களால மூடப்பட்டிருக்கு. ஏன்னா அப்படியே மூவ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க இல்லையா, நாடோடிகள் மாதிரி, பெதுவின்ஸ் மாதிரி மூவ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அப்ப மூவ் பண்ணும்போது இதெல்லாம் மடிச்சு கிடிச்சு எடுத்து வச்சுட்டு கிளம்பிக்கிட்டே இருக்கணும். அப்புறம் எங்க அவங்க கேம்ப் போடுறாங்களோ அடுத்த இடத்துல, அந்த இடத்துல திருப்பி ஆசரிப்பு கூடாரத்தை வைப்பாங்க. இதனுடைய அர்த்தத்தை கூட கடைசியில பார்க்க போறோம். இந்த சகோதரன் சொன்ன மாதிரி அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள அந்த குத்து விளக்கு, இந்த 7 பொன் குத்து விளக்கு இருக்குது, சமூக தப்பம் ஒரு டேபிள்ல வச்சிருக்கோம். அதுல 12 ஸ்லைஸ் இருக்கும், பிரெட் 12 கோத்திரத்துக்காக. அப்புறம் தங்கத்துல இருக்கிற ஒரு தூப வீடம் இருக்கும். அது வழியாதான் உள்ள போக முடியும். இப்ப பாடினாங்கல்ல, உள்ளே அழைத்து செல்லும்னு. அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துல பிரதான ஆசாரியன் மாத்திரம் ஒரு ஆளும் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் போக முடியும். அதுக்குள்ளதான் தங்கத்துல ஆன அந்த உடன்படிக்கை பெட்டி இருந்துச்சு, அதுல கிருபாசனம் இருந்துச்சு, 2 சேராபின் அதுக்கு மேல காத்து கொண்டிருக்கிறத பார்க்கலாம். அந்த காரியத்தை பரிசுத்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள உள்ள இருக்கிறதுல ஒரே ஒரு பீஸ் ஆஃப் பர்னிச்சர் தான். அது என்னன்னா அந்த தங்கத்துல பண்ண அந்த இது, அதுக்கு மூடி இருந்துச்சு. அதுக்கு மூடிக்கு மேல அந்த கிருபாசனம் இருக்கணும். உள்ளுக்குள்ள அந்த அந்த மூடிக்கு 2 பக்கமும் நான் சொன்னபடி வேணா படத்தை காட்டுறேன். இப்ப 2 பக்கமும் இந்த சேருபீன்கள் இருந்ததை பார்க்க போறோம். இது வந்து இந்த பரிசுத்த ஸ்தலத்துல ஆசாரியன் போய் தூபம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க, அதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க, அடிக்கடி பண்ணுவாங்க. ஆனால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த படத்துல பாத்தீங்கன்னா இந்த சமூகத்து அப்போ இருக்கிற மேஜை, அதுல அப்பம் வச்சிருக்காங்க, 12 அப்பம் நான் சொன்ன மாதிரி. இதெல்லாம் வந்து வெளியே இருக்கிறது. அந்த காலை கழுவுறதுக்கு பலிபீடம் பெரிய பெருசா இருக்கிற மாதிரி இருக்கு பாருங்க, அதுல ஆடு மாடெல்லாம் போட்டு அதை தகன பலியாக கொடுப்பாங்க. இதெல்லாம் வெளியே இருக்கிறது. அடுத்தது அந்த அந்த 7 பொன் குத்து விளக்குல 7 கிளை இருக்கும். அதுல எல்லாம் எண்ணெய் போய் அது எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் நான் சொன்னபடி நீங்க இந்த படத்துல நல்லா கொஞ்சம் கவனமா பாத்தீங்கன்னா, இங்க உடன்படிக்கை பெட்டி கீழே இருக்குது, அதை தூக்கிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் அதெல்லாம் பின்னாடி பார்க்கலாம். இது இஸ்ரவேல் ஆராதனை செய்கிறதுல மிகவும் மிகவும் ஒரு பரிசுத்தமான காரியம் உடன்படிக்கை பெட்டி. பின்னால தாவீது நாட்கள்ல கூட அது முக்கியமா இருந்துச்சு. ஏனென்றால் அந்த உடன்படிக்கை பெட்டி என்பது தேவனுடைய பிரசன்னத்தை காட்டுகிறதாக அவர்கள் நினைத்தாங்க. அது உள்ளுக்கு என்ன இருந்துச்சுன்னு அப்புறமா பார்க்க போறோம். அது நிச்சயமா பின்னால கூட தேவனுடைய கற்பனைகள் கல்பலைகள் எழுதப்பட்டிருந்துச்சு. இப்படிதான் இருக்கும் உடன்படிக்கை பெட்டி. இது மேல இருக்க பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கு இந்த படம். தங்கத்துல செய்யப்பட்டது. மேல அந்த 2 சேருபீன்களும் ஒன்றை ஒன்று நோக்கி கொண்டு அதனுடைய சிறகுகள் இந்த உடன்படிக்கையை காத்து கொண்டிருக்கிறத பார்க்கலாம். இது எல்லாத்துக்குமே நிறைய ஆழங்கள் அர்த்தங்கள் இருக்கு. அத உள்ள இருக்கிறது என்னன்றத அப்படி காமிச்சிருக்காங்க. இது அப்படி தெரியாது. ஆனா உள்ள 3 காரியம் இருந்துச்சு. இந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள மண்ணா வைக்கப்பட்ட ஒரு பாத்திரம், தேவன் கையினால எழுதிய அந்த கற்பலகையில 10 கட்டளைகள், ஆரோனுடைய கோல் துளிர்ந்து இருக்கிற காரியம், இந்த 3 அதுல எப்பொழுதும் வைக்கப்பட்டிருந்தது.
இத இன்னொரு விதத்துல பார்க்கலாம். அந்த கற்பலகை மன்னா ஒரு பாஸ்கெட்ல இருக்குது. ஆரோனுடைய கோல் ஆல்மண்ட் துளிர் விடுறது. இத பின்னாடி ஒரு நிமிஷத்தை கொஞ்ச நேரத்துல பார்ப்போம். இதுக்கும் சாலமோன் டெம்பிளுக்கும் அதுல இருக்கிற வித்தியாசங்களை. இந்த காரியத்துல முதலாவதாக நாம் யோசிக்க வேண்டியது, நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில வெளிப்பிரகாரத்துல இருக்கும்போது நிறைய பேர் கூட இருப்பாங்க. அந்த படங்கள்லாம் நீங்க உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா, அங்க ஆடு மாடு எல்லாம் கச்சாமச்சான் இருக்கும், நிறைய கூட்டம் இருக்கும். அப்ப கொஞ்சமா உள்ள வர வர ஆட்கள் குறையுது. ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் படிப்படியாக வளர 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 நாம கூட கூட்டம் இல்லாத மாத்திரம் இல்ல, நமக்கும் இதுல பாத்தீங்கன்னா சில இடத்துல இங்கெல்லாம் கூட இருக்குது. இந்த மாஸ்கோலாம் 4 டோரு, அங்க சைடு ஈடு எல்லாம் இருக்கும். ஆனா இங்க அப்படி இல்லை, ஒரு வழியா தான் போயிட்டே இருக்கணும். உள்ள போகணும்னா அங்க வேற வழி கிடையாது. பேக் டோர் கிடையாது, சைட் டோர் கிடையாது. இது அந்த பரிசுத்த ஸ்தலம், அந்த இதுக்கு முழுசா பார்த்தோம் இல்லையா, அந்த வெளிப்புறம் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் 30 அடிக்கு 30 அடிக்கு 30 அடி, அவ்வளவுதான் மொத்தமே. நான் ஏன் அப்படி சொல்றேன்னா, நீங்க எகிப்து தேசத்துக்கெல்லாம் போனீங்கன்னா, இதே காலத்துல பார்வோன் காலத்துல இந்த ஆசரிப்பு கூடாரம் எழுப்பப்பட்ட நாட்களிலேயே பார்வோனுக்கும் அவனுக்கு வைக்கப்பட்ட அந்த அரண்மனைகளை நாங்க நிறைய பார்த்திருக்கோம் எகிப்துல. அந்த மாதிரி பார்வோன்கள் அந்த ராஜாக்களுக்கு அவங்களுடைய கல்லறை அந்த இது பண்ணி வச்சிருக்காங்கல்ல, மம்மி, அதெல்லாம் பார்த்தாலே அவ்வளவு பெருசா இருக்கும். இந்த பிரமிடு இதெல்லாம் பாக்குறீங்கல்ல, அதே போல அந்த விக்கிரகங்களுக்காக அவர்கள் எழுப்பிய விக்கிரக ஆராதனை ஆலயங்கள் கூட அவ்வளவு ஹியூஜா இருக்கும், பெருசா இருக்கும். ஒரு நாள்ல கூட போய் சுத்தி பார்க்க முடியாது ஒரு ஆலயத்தை, அவ்வளவு பெருசாலாம் இருக்கு. ஆனால் தேவாதி தேவன் ராஜாதி ராஜா சர்வ சிருஷ்டிகருக்கு அவர் ரொம்ப சிம்பிளா ஒரு 30 அடிக்கு 30 அடிக்கு 30 அடி. இன்னைக்கு 30 அடிக்கு 30 அடினா அகலம் நீளம் 30 அடினா 900 ஸ்கொயர் ஃபீட். நான் நினைக்கிறேன் இங்க இருக்கிற நிறைய பேர் வீடு கட்டிருக்கீங்க, நம்ம வீடுங்க அதை விட நிச்சயமா ஜாஸ்தி பெருசா தான் இருக்கும், பன்மடங்கு. ஆனால் தேவாதி தேவன் 900 ஸ்கொயர் ஃபீட் அல்லது 90 ஸ்கொயர் மீட்டர், அப்படிப்பட்ட ஒரு ஸ்தலம். அதுல கூட 2 பகுதிகளாக இருந்துச்சு, 2-3 பகுதிகளாக இல்லையா. அப்ப நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னாடி இப்ப அவங்க பாடினாங்க சிஸ்டரும் பிள்ளைங்களும், உள்ளே அழைத்து செல்லும் மகா பரிசுத்த ஸ்தலம். ஆனால் மகா பரிசுத்த ஸ்தலம் என்பது உள்ள போகும்போது அங்க வெளியே எங்கேயாவது போறதுக்கு நிறைய சான்ஸ் கிடையாது. அங்க ஒன்னும் கிடையாது. அங்க ஒரே ஒரு பர்னிச்சர் தான் இருக்கு, அந்த உடன்படிக்கை பட்டி மாத்திரம் தான் இருக்கு. அங்க உட்காந்து சோஃபால உட்காந்து தலையில கைய வச்சுக்கிட்டு நம்ம டிவி எல்லாம் பார்க்க முடியாது, அங்க ஒண்ணும் இல்லை. அப்ப நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆழங்கள்ல போகும்போது அங்க இருக்கிற ஒரு காரியத்துல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா வெளியே இருந்தோம். யாருக்கு அந்த ஒரு காரியம் தேவையோ, ஒரே ஒரு காரியம் தேவையோ, அவங்க தான் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துல நுழைய முடியும். அந்த ஒரு காரியம் என்ன? கர்த்தாதி கர்த்தர். அந்த சின்ன இடம் அவர் தேவன் இந்த டெலிபரேட்டா டிசைன் பண்ணிருக்காரு ஒரு பிளானோட. நீ உள்ள வரியா? உள்ள வந்தனா உனக்கு அங்க என்டர்டைன்மெண்ட்லாம் நான் காமிக்க போறது இல்லை. தூதர்கள் இதுங்க பிஸியாலாம் இல்லை. வந்தா ஒன்னும் சத்தம் இல்லாம இருக்கும், ஆக்சுவலா இருட்டா இருக்கும் அந்த இடம். நம்ம பல சமயங்கள்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில போகும்போது நாம் முன்னேறி செல்ல விரும்புகிறோம். ஆனால் முன்னேறி செல்வது என்றால் என்ன அர்த்தம்னா, ஆழமாக போகுன்னா நம்ம கூட்டம் வரும், நமக்கு ஆயிரக்கணக்கான ஜனங்கள் நம்மை ஆர்ப்பரிப்பார்கள், பெரிய மியூசிக் டீம் இருக்கும், ஸ்டேஜ் மேல இருந்துகிட்டு அப்படி கையை உயர்த்தின உடனே இது நடக்கும், இதெல்லாம் யோசிக்கிறோம். ஆனா அது கிடையாது. ஆழமான ஆவிக்குரிய வாழ்க்கையில போகும்போது நீங்களோ நானோ ஒரு காரியத்தை தான் விரும்பணும். நான் ஒன்றையே நாடுவேன், அதையே நான் தேடுவேன்னு சொன்னார் சங்கீதத்துல. அது கர்த்தாதி கர்த்தர். அங்க வேற கவனத்தை
இருக்கிற வேற எந்த காரியமும் கிடையாது. அங்க வேற எந்த விதமான இன்சென்டிவும் கிடையாது உள்ள. ஏனென்றால் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போகும்போது தேவன் முழுவதுமாய் உங்களை அவரை தேடுகிற ஒரு மனுஷனை தேடுகிறார். ஆமென். அங்க போய் என்னத்தை நம்ம பெற்றுக்கொள்வோம் என்ற விதத்துல இல்ல, அல்ல எப்படி பிரச்சனையிலிருந்து தப்பிக்கிறதுன்னு இல்ல. அங்க போனா எனக்கு தேவனை தேடுகிறேன், தேவன் எனக்கு இருந்தா போதும். நானும் தேவனும் தனியாக ஒரு சந்தித்து சஞ்சரிக்கிற ஒரு இடம். ஆமென். அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையின் வளர்ச்சியின் ஒரு முதிர்ச்சியான இடம். ஆமென். அப்ப நம்ம இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில தொடர்ந்து அப்படியே முன்னேறி கொண்டே இருக்கிறோம். அந்த 2வது திரைச்சீலைக்கு உள்ள போகும்போது அங்க அந்த அந்த உடன்படிக்கை பட்டியல 2 சேரு பீமங்கள் ஒண்ணு பார்த்துட்டு உட்கார்ந்து இருக்குது. அங்க லைட் கூட கிடையாது. அட்லீஸ்ட் பரிசுத்த ஸ்தலம் முதலாக நுழைஞ்ச உடனே பரிசுத்த ஸ்தலத்துல ஒரு குத்து விளக்கு ஸ்டாண்டாச்சும் இருந்துச்சு. ஆனால் இந்த இடம் மேலெல்லாம் பயங்கரமா கவர் பண்ணிருக்காங்க. திக்கா தோலை போட்டு ஃபுல்லா அங்கிருந்து வெளியே இருந்து லைட் வர சான்ஸே கிடையாது. டே லைட் வர சான்ஸ் கிடையாது. டோட்டல் டார்க்னஸ், சுத்தமா இருட்டு. அவ்வளவு மத்தியான வேலையா இருந்தாலும், அவங்க வனாந்தரத்துல இருந்தாலும், அந்த சஹாரா டெசர்ட்ல இருந்தாலும் கூட அந்த இடத்துக்குள்ள சுத்தமா இருட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? உள்ள நம்ம நுழையும் போது அந்த மகா பரிசுத்தலத்துக்குள்ள தேவன் ஷேக்கினா குளோரியோடு, ஷேக்கினா மகிமையோடு உள்ள வந்தால்தான் அவருடைய தனிப்பட்ட பிரசனம் வந்துதான் அந்த இடத்தை பிரகாசிக்க பண்ண வேண்டும். அதுல ரிஸ்க் இருக்கு. அப்ப இருட்டுல போய் நிப்பீங்க. தேவன் அங்க வரலன்னா என்ன இருக்குது? நீங்க இருட்டுல இருக்கீங்க. ஆமென். போன வாரத்துல நம்ம பார்த்த போது தேவன் அப்படிப்பட்ட ஒரு ரிஸ்க் எடுக்கிறவங்கள தேவன் ஆசீர்வதிக்கிறார். எப்பொழுதெல்லாம் நீங்களும் நானும் அப்படிப்பட்ட ஒரு கார்னருக்குள்ள காலையில ஜெபிக்கும் போதோ பிரச்சனைகள் மத்தியிலோ, ஆண்டவரே எல்லாத்தையும் நான் விட்டுட்டேன். மத்தவங்களை போய் போன் பண்றது, இந்த பிரச்சனை, அவனை கூப்பிடுறது, இவனை கூப்பிடுறது, பாஸ்டரை கூப்பிடுறது, அதெல்லாம் விட்டுட்டேன். நான் உங்ககிட்ட வந்துட்டேன். இட்ஸ் யூ அண்ட் மீ லார்ட். ஆமென். யாக்கோபு அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துல போனான். ஃபேமிலி எல்லாம் விட்டாச்சு. அவனுக்கு பிரியமாயிருக்கிற தாயாரும் அவனுடைய தகப்பனாகிய ஈசாக்கும் அவனை அனுப்பிச்சிட்டான். ராத்திரி அந்த மாதிரி இடங்கள்ல உங்களுக்கு தெரியும், ராத்திரில ஒண்ணும் கிடையாது. அவன் யாரையுமே, அவனுக்கு ஈசாக்குக்கு வேலைக்காரங்களா இருந்தாங்க, ஆனா யாரையும் அனுப்பல, கூட தனியா போனான். அந்த நைட்ல தேவனும் யாக்கோபும் அப்படிப்பட்டவர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான நேரத்துல ஒண்ணுக்கு ஒண்ணு நம்ம நிக்கிறோம். ஆண்டவரே, உங்களை தவிர வேற யாரும் எனக்கு கதி இல்லை, உங்களைதான் சந்திக்க வந்திருக்கேன். அப்படி இருக்கிற இடத்துல எவ்வளவு இருந்தாலும், இருளாக இருந்தாலும் நம்ம அவர் காலில் விழுந்துட்டோம். ஆண்டவரே, இந்த இடத்துல ஒரு அற்புதம். நான் சொந்த வாழ்க்கைக்காக மாத்திரம் சொல்ல, ஊழியத்துல போகும்போது நான் ஊழியம் செய்ய போகிறேன். இங்க பிரச்சனையில வியாதியில இருக்கிறவங்க எழுப்ப வந்திருக்காங்க. அந்த இடத்துல தேவன் அந்த இடத்துல வரலன்னா நான் அங்க போய் பிரயோஜனம் இல்லை ஆண்டவரே. ஆமென். அப்படி நீங்க நினைக்கும் போது, ஆமென், நம்ம மனசுல வேற நினைச்சோம்னா அங்க போய் சமாளிச்சுக்கலாம். நம்ம எத்தனை மீட்டிங் நடத்திருக்கோம், எத்தனை ஆராதனை நடத்திருக்கோம், நம்ம பார்த்துக்கலாம், நான் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஆண்டவர் அங்க வரமாட்டாரு. நீங்க இருக்கீங்கல்ல போதும். ஆனா நாங்க உள்ள போயாச்சு. மகா பரிசுத்த ஸ்தலம்னா அதான் அது. That is the place of surrender. அர்ப்பணம் செய்யறது, சமர்ப்பணம் செய்யறது, சரணாகதி அடைகிற இடம். வேற எல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஆனா தேவரீர் நீர் வந்தாலே ஒழிய ஒண்ணு நடக்காது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஒரு இடத்துக்கு நாம் போகும்படியாக இந்த மகா பரிசுத்தத்தில் நம்ம கற்றுக்கொள்ளும். அதை குறித்து நம்ம பார்க்கும்போது ஒவ்வொரு நாளும் நீங்களும் நானும் தனிப்பட்ட ஜெபத்துல இன்றைக்கு ஜெபிக்கும் போது யோசிச்சு பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களோட எவ்வளவு பாக்கியவான்களாய் நம்ம இருக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள்ல ஒரு மனுஷன் மாத்திரம் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை மாத்திரம் அவன் உள்ள நுழைய முடியும். அப்ப கூட அங்க தவறு நடந்துச்சுன்னா அவன்
மறிச்சிருவான். இன்னைக்கோ சகோதரனே சகோதரியே, உனக்கும் எனக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த திரை சிலையை கிழித்ததுனால, நமக்கு முன்பாக அவர் போய் மகா பிரதான ஆசாரியராய் நிற்கிறதுனால இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஓப்பன் ஆக்சஸ் இருக்குது. காலையில எந்திரிச்சு நீங்க ஜெபிக்கும் போது நம்ம ஜெபிக்கும் போது எவ்வளவு நேரம் ஆனாலும் ஒரு 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 10 செகண்ட் ஆகுது அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே நுழைந்தால் மிகவும் நலமா இருக்கும். அந்த பிளேஸ் ஒரு பிளேஸ், அந்த இடத்துல தேவனும் நீங்களும் மாத்திரம்தான். வார்த்தைகள்ல இருக்கலாம், வார்த்தைகள் இல்லாம இருக்கலாம். ஆனா தேவ பிரசன்னம் உங்களை பிரகாசிக்க பண்ண வேண்டும். ஆமென். நீங்க ஜெபிக்கிற இடம், ரூமோ வீடோ, அந்த இடத்துல தேவனுடைய பிரசன்னம் இறங்கி அந்த இடத்தை நிரப்ப வேண்டும். அந்த பாக்கியம், அந்த ஸ்லாக்கியம், அந்த சந்தர்ப்பம் உங்களுக்கும் எனக்கும் இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்ட ஒவ்வொரு சகோதரனுக்கும் சகோதரிக்கும், நீ நேத்திக்கு ரசிக்கப்பட்டிருக்கலாம், 10 வருஷம் முன்னாடி ரசிக்கப்பட்டிருக்கலாம், எல்லா சகோதர சகோதரிகளுக்கும் இலவசமாக இருக்கிறது. இன்னைக்கு இருக்குது. ஆமென். நீங்க ஆலயத்தை தேடி போக தேவையில்லை. அல்லேலூயா. தொடர்ந்து இதை பார்க்கும்போது, அதனால தயவு செய்து ஞாபகம் வச்சுக்கோங்க, திரும்ப திரும்ப நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். இந்த ஒரு ஸ்லாக்கியத்தை நாம் அதிகமாய் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த இடத்துல பார்த்தோம், மோசையின் நாட்கள்ல அந்த உள்ள போன உடனே அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள 3 காரியங்கள் இருக்குன்னு பார்த்தோம். ஒரு தங்க அது வாசிக்கிறேன் என்னன்னு, இந்த பெட்டகத்துக்குள்ளே உடன்படிக்கை பெட்டிக்குள்ள 4வது வசனத்துல மன்னா உணவு வைக்கப்பட்ட தங்க ஜாடியும் ஆரோனின் தளிர்த்த கோலும் உடன்படிக்கையின் கற்பலகைகளும் வைக்கப்பட்டிருந்தன. இந்த 3 காரியத்தை ஒரு நிமிஷம் பார்ப்போம். 3 காரியம் இருந்துச்சு. ஆமென். ஒரு தங்க ஜார்ல, தங்க இதுல இந்த மண்ணா இருந்துச்சு. மண்ணான்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஒருவேளை புதிய வந்தீங்கன்னா, அவங்க இஸ்ரவேல் தேசங்கள் ஜனங்கள் 40 வருஷம் அந்த வனாந்தரத்தில் நடந்த போது தினந்தோறும் ராத்திரில அந்த வானத்திலிருந்து அந்த ஒரு சீட் மாதிரி, கோரியண்டர் சீட் மாதிரி, ஒரு மல்லி இருக்குல்ல, அது போல வெள்ளையா ஒண்ணு கீழே இறங்கும். அதை அவங்க ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க வீட்டுக்கு எவ்வளவு தேவையோ அதை எடுத்து வச்சு அன்னைக்கு சாப்பாட்டுக்கு அவங்க அதுல மாவு செஞ்சு அப்பம் செஞ்சு சாப்பிடுவாங்க. அதற்கு மன்னா என்று பேர். மன்னா என்று சொன்னால் இது என்ன என்று எபிரேய மொழியில அர்த்தம். அப்படியே ஆச்சு. அவங்களுக்கு இது என்னன்னே புரியல. ஆனா ஆண்டவர் சொன்னார். அதுக்கு மேல அவங்க சேர்த்து வச்சாங்கன்னா அன்னைக்கு ராத்திரி கெட்டு போயிடும். அடுத்த நாளைக்கு அவங்க அடுத்த நாள் தான் சேர்த்து வைக்கணும். சில சமயங்கள்ல அந்த ஒரு தரம் அந்த ஜனங்கள் இந்த வெள்ளை அப்பத்தை நான் எப்ப பார்த்தாலும் சாப்பிடுறது அப்படின்னு அவங்க வெறுத்தாங்க. எங்களுக்கு பூண்டு அதெல்லாம் வேணும், எகிப்துல இருந்த மாதிரி நல்ல வாசனை இருக்கிறதெல்லாம் வேணும். அது அப்படி அவங்க சொன்ன போது அவர்கள் அதிகமான பிரச்சனைக்குள்ள மாட்டி பல பேர் மறிச்சாங்க. யாத்ராகமும் 16வது அதிகாரம் திருப்பி ஒரு சிஸ்டர், ஒரு சகோதரி வாசிங்க, 32ல இருந்து 34 வரைக்கும். யாத்ராகமும் 16:16 32ல இருந்து 34 வரைக்கும். மோசே, கர்த்தர் கட்டளையிட்ட காரியம் என்னவென்றால், நான் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின போது வனாந்தரத்தில் உங்களுக்கு புசிக்க கொடுத்த அப்பத்தை உங்கள் சந்ததியார் பார்க்கும்படிக்கு அவர்களுக்காக அதை காப்பதற்கு அதிலே ஒரு ஓமர் நிறைய எடுத்து வைக்க வேண்டும் என்றான். மேலும் மோசே ஆரோனை நோக்கி, நீ ஒரு கலசத்தை எடுத்து அதிலே ஒரு ஓமர் அளவு மன்னாவை போட்டு அதை உங்கள் சந்ததியாருக்காக காப்பதற்கு கர்த்தருடைய சந்நிதியிலே வை என்றான். கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே அது காக்கப்படும்படி ஆரோன் அதை சாட்டி சந்நிதியில் வைத்தான். இது முதல் காரியம். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஞ்ச நேரத்துல வருவோம் அதுக்கு அதனுடைய அர்த்தம் என்னன்னு.
ஆரோனுடைய அந்த துளிர்த்த கோல் என்னாகுமோ 17:10 இருக்குது. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, ஆரோனின் கோல் அந்த கலகக்காரருக்கு விரோதமாக அடையாளமாகும் பொருட்டு இதை திரும்பவும் சாட்சி பெட்டிக்கு முன்னே கொண்டு போய் வை. அப்பொழுது அவர்கள் எனக்கு விரோதமாய் முறுமுறுப்பதை ஒழிய பண்ணுவாய். அப்பொழுது அவர்கள் சாக மாட்டார்கள் என்றார். அப்ப என்ன இருந்துச்சுன்னா, அந்த அடுத்த கோத்திரங்கள், லேவி கோத்திரம் எல்லாம் மற்ற கோத்திரத்துல இருந்த இந்த ஷேக்குங்கெல்லாம், அங்க இருந்த அந்த தலைவர்கள்லாம் என்னன்னா, என்ன ஆரோன் மட்டும்தான் பலியை கொடுக்கலாமா? நாங்களும் ஆரோன் அளவுக்கு பெரிய ஆளுங்க தானே அப்படின்னாங்க. அதை பார்த்தவொன்னா ஆண்டவருக்கு, தேவனுக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு. ஓகே, நீங்க நினைக்கிறீங்களா அப்படி? இதை நான் 2ல் 1 நான் பாக்குறேன். எல்லாரும் ஒவ்வொரு கோத்திரத்துல ஒவ்வொரு கோத்திர தலைவர்களும் அவங்களுடைய கோலை கொண்டு வாங்க, உங்க கோலை கொண்டு வந்து வைங்க. அந்த கோல் தான் இன்னைக்கு கூட இந்த ஷேக்குங்க எல்லாம் பாத்தீங்கன்னா, பழைய இங்க இருக்கிற ஆளுங்க கூட அந்த ஒரு ஸ்டிக் வச்சிருப்பாங்க. அந்த ஸ்டிக் வந்து அவங்க ஆளுவதற்கு ஒரு அடையாளம். சிங்காசனம் அந்த கோல் எல்லாம் சொல்லுவாங்கல்ல, இவங்க வந்து இந்த பாலைவனத்துல போறதுனால ஒரு இந்த இடையன் குச்சி மாதிரி குச்சி வச்சிருப்பாங்க. இது வந்து இந்த ஆல்மண்ட் ட்ரீலன்னு பண்றது. அந்த குச்சி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கோத்திர தலைவனும் அவங்க பேரை எழுதி வச்சாங்க. ஆசரிப்பு கூடாரத்துல போய் தேவனுக்கு முன்பாக அந்த இதை வச்ச போது ஒரு நாள் கழிச்சு 24 மணி நேரம் கழிச்சு போய் நீங்க எடுத்து பாருங்கன்னு சொன்னார் ஆண்டவர். எடுத்து பார்த்தா 11 கோல் அது எப்படி வச்சாங்களோ அப்படியே இருந்துச்சு. ஆனா 12வது குச்சி அது முளைத்து தளிர்த்து பூக்களும் அந்த பழமும் 24 மணி நேரத்துல அது வந்துருந்துச்சு. அது யாரோட கோல்னு பார்த்தா அதுல ஆரோன் என்று எழுதிருந்துச்சு. தேவன் அப்ப சொன்னாரு, இதுதான் நான் சொன்னதுதான், அவன்தான், ஆரோன் தான் நான் தேர்ந்தெடுத்தவன் இந்த காரியத்துக்கு. உங்ககிட்ட நான் உங்களுக்கு கணக்கு சொல்ல வேண்டியதில்லை. ஏன் அவன் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. நான் எடுத்த தீர்மானம் நிறைவேறிச்சு, அதுக்கு அடையாளம்னு சொல்லி. அப்ப இந்த துளிர்க்கிற பூத்து துளிர்த்து கனி கொடுக்கிற 24 மணி நேரத்துல கனி கொடுக்கிற ஒரு காரியம், அது உயிர்த்தெழுதலை சிம்பலாக அடையாளமாக காட்டுகிற ஒரு காரியம். அது இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்துகிற ஒரு காரியம். பரலோகத்துல இருக்கிற மகா பிரதான ஆசாரியர், அவர் உயிர்த்தெழுதல் மூலமாக அவர் தான் பிரதான ஆசாரியர் என்று எல்லாருக்கும் நிரூபிக்கப்பட்டார். தேவன்கிட்ட போய் யாரும் கேட்கக்கூடாது. ஏன்? இயேசு கிறிஸ்து தான் ஒரே வழியா? இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் பிரதான ஆசாரியராக இருக்க முடியுமா? இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் ஒருவனுக்காக ஜெபித்து ரட்சிப்பை கொண்டு வர முடியுமா? இல்ல, அது தேவன்கிட்ட ஆர்கியூ பண்ண முடியாது. ஆமென். அந்த நேரத்துல மரித்தோரிலிருந்து முதலாக உயிர்த்தெழுத்தப்பட்டது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். அது எப்படி ஆரோனுடைய கோல் துளிர்த்து ஆரோன் தான் பிரதான ஆசாரியன் என்று தேவன் அன்னைக்கு காமிச்சாரோ, இந்த உயிர்த்தெழுதல் மூலமாக இயேசுவே மகா பிரதான ஆசாரியர் என்று தேவன் அங்க காட்டுகிறதை நான் பார்க்கிறோம். அப்ப இந்த கோல் என்பது உயிர்த்தெழுதலை காட்டுகிறது. இந்த கோல் என்பது நான் ஏற்கனவே சொன்னபடி ஒவ்வொரு கோத்திர தலைவனும் அவங்க ஆளுகிறோம், தந்த கோத்திரத்தை ஆளுகிறார்கள் என்பதுக்கு அடையாளமாக இந்த குச்சியை வச்சிருந்தாங்க. பல இந்த மாதிரி கோத்திரங்கள்ல, ட்ரைப்ஸ்ல அந்த கோலை எடுத்துட்டு வருவாங்க முன்னாடி ஆளுங்க. அந்த கோலை வந்து கொடுத்தா கூட இன்னொரு ஆளு ரூல் ஆயிடுவான். அதான் அடையாளம். அப்ப உயிர்த்தெழுதலை மாத்திரம் இல்ல, இது ஆளுகையையும் குறிக்கிறதா இருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரத்துல 5வது வசனம் வாசிக்கிறேன். உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதல் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று யோவான் எழுதுகிறான். அதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா இருக்குது. அவர் உண்மையுள்ள சாட்சியாக இருந்தார். தேவனுக்கு பரலோகத்திலிருந்து இறங்கி தன்னுடைய பிதாவுக்கு அவர் சாட்சியாக உலகத்துல நடந்தார். 2வதாக, அதற்கு அடுத்தபடியாக அவர் தான் மரித்தோரிலிருந்து முதலாக எழுப்பப்பட்டார். அதன் காரணமாக இன்னைக்கு பூமியின் ராஜாக்களுக்கு அவர் ராஜாவாக அதிபதியாக இருக்கிறார். ஹல்லேலூயா. உயிர்த்தெழுதல் என்பது
ஆளுகை செய்வதற்கு ஒரு படியாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவுக்கு எப்படி இருந்துச்சோ உங்களுக்கும் எனக்கும் அப்படிதான் இருக்க போகுது. நம்ம இந்த பரலோகம் நரலோகத்தை குறித்த உண்மைகள்ல நாம் கற்றுக்கொண்டோம். நாம் ஒரு நாள்ல உயிர் தெழுந்து ஆண்டவரை சந்தித்து பிறகு அவரோடு சேர்ந்து பூமியை ஆளுவோம். புதிய வானத்தை புதிய பூமியை. இந்த உயிர் தெழுதல் என்பது ஆளுவதற்கு ஒரு முதல் படியாக இருக்குது. ஆமென். அப்ப இந்த குச்சி என்பது இந்த கோல் இது ஆளுகையின் ஒரு அடையாளம். அதே சமயத்துல அது குச்சி துளிர்த்தது கனி விட்டது என்பது தேவன் தெரிந்தெடுத்த ஆளுநருக்கு வருகிற அந்த உயிர்த்தெழுதலின் அடையாளமாக இருக்குது. இதை தவிர மூன்றாவதாக அந்த உடன்படிக்கை பெட்டியில இருந்தது கற்பலகைகள். ஆமென். யாத்திராகமும் 34ல கற்பலகையை ஆண்டவர் கொடுத்தாரு. முதல் வசனத்துல கர்த்தர் மோசையை நோக்கி முந்தின கற்பலகைகளுக்கு ஒத்த, ஏன்னா முதல்ல எழுதினாரு அவன் மோசே கோபத்துல அவங்க இந்த கண்ணுக்குட்டியை வச்சு தொழுத்துனாலும் கீழே போட்டு உடைச்சான். திரும்ப தேவன் எழுதினார் முந்தின கற்பலகைகளுக்கு ஒத்த 2 கற்பலகைகளை இழைத்துக்கொள், நீ உடைத்து போட்ட முந்தின பலகைகளில் இருந்த வார்த்தைகளை அவைகளில் எழுதுவேன் என்று சொன்னார். தேவன் மிகவும் கிருபை உள்ளவர். மனுஷன் அவன் கோபத்துல உடைச்சு போட்டான், தேவனான திருப்பி எழுதுறார். யாராவது ஒரு சகோதரன் யாத்திராகமம் 40வது அதிகாரத்துக்கு வாங்க, எல்லாரும் திரும்பலாம். அந்த வசனம் இருக்குது எக்ஸோடஸ் 40, யாத்திராகமம் 40ல 20, 21 வாசிங்க. யாத்திராகமம் 40:20. பின்பு கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே சாட்சி பிரமாணத்தை எடுத்து அதை பெட்டியிலே வைத்து பெட்டியின் தண்டுகளை பாய்ச்சி பெட்டியின் மேல் திருபாசன மூடியை வைத்து பெட்டியை வாசஸ்தலத்துக்குள்ளே கொண்டு போய் மறைவின் திராட்சை தீரையை தொங்க வைத்து சாட்சி பெட்டியை மறைத்து வைத்தான். இந்த மோசேயின் நாட்கள்ல இந்த 3 காரியம் அந்த உடன்படிக்கையில இருந்ததுன்னு பாக்குறோம். அதை எபிரேயன் ஆக்கியோன் நமக்கு நினைவூட்டுகிறார். ஆமென். இந்த மன்னா, ஆரோனின் கோல், இந்த 10 கட்டளைகள் எழுதப்பட்ட இந்த 2 கற்பலகைகள். ஆமென். இந்த ஆசரிப்பு கூடாரத்தை குறித்து நாம் புரிந்து கொள்வது எபிரேய புத்தகத்தை புரிந்து கொள்வதற்கு மிகவும் ஒரு அத்தியாவசியமான ஒரு காரியம். ஆசரிப்பு கூடாரத்தின் அடிப்படை காரியங்களை நாம் புரிந்து கொள்ளவில்லை என்றால் எபிரேயன் ஆக்கியோன் நமக்கு கொண்டு வருகிற ஆழமான சத்தியங்களை நாம் புரிந்து கொள்ள முடியாது. ஆமென். அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே முதல்ல நுழைஞ்ச உடனே தேவ சமூகத்து அப்பங்கள், ஷோபிரட் அப்படின்னு இருக்குது. அது ஒவ்வொரு நாளும் அந்த அப்பம் கொண்டு வந்தப்பட்டது. 12 அப்பங்கள் ஃப்ரெஷ்ஷா பண்ணி கொண்டு வருவாங்க. அத அப்படி அடுக்கி அழகா 2 பக்கம் ரைட்ல வச்சிருப்பாங்க. ரைட் ஹேண்ட் சைட்ல ஆசரிப்பு கூடாரத்துல வச்சிருப்பாரு அவரு ஆசாரியர். லெப்ட் ஹேண்ட் சைட்ல அதுக்கு மேல லைட் போடுறதுக்காக அந்த 7 குத்து விளக்குகளையும் நல்லா அது எப்பொழுதும் எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். அதே போல பரிசுத்த ஸ்தலத்துல அந்த தங்கத்துல ஆன அந்த தூபம் காட்டுறது அது இருக்கும் அதுல. அப்ப நீங்க அந்த எபிரேயர் 9வது அதிகாரத்துல 3வது வசனத்தை பாத்தீங்கன்னா 3:4 யாராவது திருப்பி வாசிங்க, என்ன சொல்றாருன்னு. 2ஆம் திரைக்குள்ளே மகா பரிசுத்த ஸ்தலம் எனப்பட்ட கூடாரம் இருந்தது. அதிலே பொன்னார் செய்த தூப கலசமும் முழுவதும் தகடு பொதிந்திருக்கப்பட்ட உடன்படிக்கை பெட்டியும் இருந்தன. அந்த பெட்டியிலே மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரமும் ஆரோனுடைய தளிர்த்த கோலும் உடன்படிக்கையின் கற்பலைகளும் இருந்தன. அந்த தங்க தூபம் காட்டுவது அது 3வது காரியமாக இருந்துச்சு. ஆமென். இந்த 2வது தெரசிலைக்கு ஜஸ்ட் முன்னாடி வச்சிருந்தாங்க. ஏன் தெரியுமா? வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த பிரதான ஆசிரியர் மகா பரிசுத்தத்துல நுழையும் போது 2 காரியங்களை எடுத்துட்டு போகணும் உள்ள. அது பின்னாடி பார்ப்போம். ஒண்ணு பாவ நிவாரணத்துக்காக இருந்தப்பட்ட ரத்தத்தை எடுத்துட்டு போகணும். அடுத்தது இந்த தூபம் காட்டுறதை எடுத்துட்டு போகணும். அது
அதுல எரிகிற இந்த இந்த கோல் அது இருக்கும். அதை அப்படி வச்சு நீங்க சில பார்த்துருப்பீங்க. சில இந்த ஆர்த்தடாக்ஸ் சர்ச்சில் போனீங்கன்னா அந்த செயினை வச்சுக்கிட்டு அதுல இருக்கும், அதில் போட்டு வச்சிருப்பாங்க. இதெல்லாம் அவங்க இன்னைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கீழே கறி எரிஞ்சிட்டு இருக்கும், அடுப்பு கறி மாதிரி. அதுக்கு மேல இந்த தூபத்தை போட்டு தூபம் வெளியே வந்துட்டு இருக்கும். ஆமென். அந்த அதனால அந்த பரிசுத்த ஸ்தலத்திலேயே வச்சிருக்கணும் அவங்க ரெடியா. ஏன்னா உள்ள போகும்போது அங்க உள்ள ஒண்ணும் கிடையாது, லைட்டு கீட்டு ஒண்ணும் கிடையாது. இவர் எடுத்துட்டு ரெண்டையும் எடுத்துட்டு போலன்னு வச்சுக்கோங்க. இவர் அந்த தூபத்தை காட்டுறதையும் ரத்தத்தையும் எடுத்துட்டு பிரதான ஆசிரியர் உள்ள நுழையலன்னா ஒரே செகண்ட்ல அவன் மறிச்சிருவான். அது நிச்சயமா தேவையான ஒரு காரியம். அவன் தேவனுடைய பிரசன்னத்துல மகா பரிசுத்த ஸ்தலத்துல அது ரெண்டும் இல்லாம நுழையவே முடியாது. ஆமென். அந்த அந்த தூபம் காட்டுவது அங்க இருந்தது காரணம், அங்க பரிசுத்த ஸ்தலத்துல இல்ல, உள்ள போகும்போது மகா பரிசுத்த ஸ்தலத்துல போகும்போது அதற்காக வச்சிருக்காங்க ரெடியா. அதுதான் உங்களை உள்ள கொண்டு போகும். ஆமென். அந்த வெளியே சாதாரணமா இருக்கிறது இந்த நம்ம ஏற்கனவே பார்த்த அந்த 3 காரியமும், அந்த சமூகத்து அப்பம், ஒலிவ எண்ணெயோடு இருக்கிற அந்த லேம்ப் ஸ்டாண்ட், நல்லா அந்த இடத்த வெளிச்சம் போடுவதற்காக இந்த 3வது நான் சொன்ன மாதிரி இந்த தூபம் காட்டுவது. அந்த 3 காரியத்தையும் யோசிப்போம் ஒரு நிமிஷம். அந்த சமூகத்து அப்பம் என்பது நாங்க நினைக்கிறது அது ஒரு மனுஷனுடைய சித்தத்தை காட்டுகிறது. அதுதான் அந்த மனுஷனுக்கு இருக்கிற நமக்கு இருக்கிற ஸ்ட்ரென்த். நம்ம மனுஷனையும் விலங்கையும் அல்லது உயிரோடு இருக்கிற மனுஷனையும் செத்து போயிருக்கிற மனுஷனுக்கும் வித்தியாசம் என்னன்னா, அந்த உயிரோடு இருக்கிற நம்ம ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஒரு நமக்கு சுத்தத்தை கொடுத்திருக்கிறார். அந்த அந்த விளக்கு தண்டும் விளக்கும் என்பது அது வெளிச்சத்தை காட்டுகிறது. வெளிச்சம்னா நமக்கு இருக்கிற யோசிக்கக்கூடிய சிந்திக்கக்கூடிய அந்த திறமை, இன்டலெக்ட். இந்த சமூகத்து அப்பம் என்பது ஹியூமன் வில், ஒரு மனுஷனுக்கு இருக்கிற சித்தத்தை காட்டுகிறது. இந்த விளக்கு தண்டு என்பது நமக்கு இருக்கிற சிந்தனை காட்டுகிறது. இந்த தூபம் காட்டுவது என்பது நமக்கு இருக்கிற உணர்ச்சிகளை காட்டுகிறது. அந்த 3 சேர்ந்தாதான் ஒரு மனுஷனுடைய ஆத்மா வருது. வில், சித்தம், சிந்திக்க திறமை, சிந்தனை, நமக்கு இருக்கிற உணர்ச்சிகள். இது 3 சேர்ந்தாதான் நீ சாலமன் ஆவாரு, கிராண்டிசன் ஆவாரு, ரமேஷ் ஆவார். நம்ம கையில இருக்கிற கை கால்னால இல்ல, இதுதான் ஒரு மனுஷனுடைய ஆத்மா. இந்த 3 தான். ஏன்னா இந்த பாடி மாறும், இந்த பாடி போயிரும் இந்த உலகத்தோட. ஆனா இந்த 3ம் நம்ம ஒவ்வொரு தனி ஆத்மாவையும் குறிக்கிற ஒரு காரியம். ஆமென். உள்ள போகும்போது அந்த 2வது திரையை கிழிச்சிட்டு உள்ள போகும்போது அங்க அதை நம்ம ஆவிக்கு ஒப்பிடலாம். பரிசுத்த ஆவியானவர்கள் நம்முடைய ஆவி. நம்ம ஆத்மா ஒருங்கிணைந்து நம்முடைய சித்தம், நம்முடைய உணர்ச்சிகள், நம்முடைய சிந்தனைகள் முதலாவதாக ஒருங்கிணைந்து இருக்கும்போதுதான் நம்ம ஆவிக்குரிய மண்டலங்களுக்குள்ளே அடுத்த இடத்துக்குள்ள போக முடியும், அடுத்த பரிமாணத்துல போக முடியும். ஆமென். புரியுதா? அப்ப என் சித்தத்தை, என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங்க, நான் புரிந்து கொள்ளுதலை பரிசுத்த ஆவியானவர் எனக்கு வெளிச்சம் போட 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 நான் அதை புரிந்து கொண்டு, இப்ப இதெல்லாம் நான் ஜெபத்துக்கு நான் சொல்லுகிறேன். ஜெபத்துல எப்படி ஆண்டவர்கிட்ட போறது? ஜெபத்துல உள்ள போகணும்னு நினைக்கிறோம், உள்ளே அழைத்து செல்லும்னு. அந்த ஆவியில நம்ம ஆவியும் பரிசுத்த ஆவியானவரும் ஒருங்கிணைந்து தேவ மகிமை நம்ம முகத்துல பிரகாசிக்கிறதுக்கு முன்பாக என்னுடைய சித்தம் என்னை அடக்கி ஒடுக்கி, இன்னைக்கு காலையில எழுந்திருச்சு நான் தூங்கணும், வேலைக்கு போகணும், அதை செய்ய இல்ல. நான் ஐ டிட்டர்மைன், நான் தீர்மானம் பண்ணிட்டேன், நான் தீர்மானம் எடுத்துட்டேன். நான் ஜெபித்து இந்த காரியங்களை நான் புரிந்து கொள்ளுவேன், வேதத்தை திறப்பேன், பரிசுத்த ஆவியானவர் எனக்கு வெளிச்சம் போடுவார், நான் வேத வசனங்களை தியானிப்பேன், வெளிச்சம் போடுங்க ஆவியானவரே. ஆமென். அப்ப இந்த நம்முடைய உணர்ச்சிகளும் இதோடு சேர்ந்து வரணும். அதனால்தான் பிரதர் தூங்கிக்கிட்டே
ஒண்ணு இப்படி இந்த சில பேர் அப்படி இருக்கோம். அதுக்கு வருவோம். அந்த தூப பீடம் இல்லாம நீங்க உள்ள போக முடியாது. சில பேரு அல்லேலூயா எழுந்திருப்போம், உட்கார்ந்திருப்போம், உள்ள ஒண்ணும் இல்லை. நம்ம உணர்ச்சிகளும் அதோட லைன் அப் ஆகணும். ஆமென். அதுக்காச்சும் ஜம்ப் பண்றதுதான் உணர்ச்சின்னு சொல்லல. ஆனா உள்ள எக்ஸைட்மெண்ட் இருக்கணும். ததும்பி வழிகிற சந்தோஷம் இருக்க வேண்டும். தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் நான் தேவனை தரிசிக்கிறதுக்கு முன்பாகவே இதெல்லாம் லைன் அப் ஆகணும். என்னுடைய சித்தம், என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங். நான் ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன். ஆவியோடும் ஜெபிப்பேன், கருத்தோடும் ஜெபிப்பேன். என் கருத்தும் என்னுடைய சித்தமும் என்னுடைய உணர்ச்சிகளும் எல்லாம் லைன் அப் ஆகணும். நாங்க எல்லாம் ஒருங்கிணைந்து தேவனை நான் பார்க்க வேண்டும். எப்பொழுது நான் தேவனை பார்ப்பேன். ஆமென். அந்த எமோஷன் இருக்கு பாருங்க. இந்த தூபம் உள்ள போகும்போது அது நம்ம அந்த ஸ்மோக் வெளியே வருது இல்ல, அந்த அருமையான வாசனை புகை, அது ஆராதனையை குறிக்குது, அது தொழுகையை குறிக்குது. ஆமென். சில ஆவிக்குரிய சபைகள்னு சொல்லுவோம், அங்க குதிக்கிறது அதுதான் தொழுகை, குதிக்கிறது கதிக்கிறது தான் பார்ப்பாங்க, உணர்ச்சியை தான் பார்ப்பாங்க. சில சபைகள்லயோ சில விதமான மார்க்கங்கள்ல போனா உணர்ச்சி வசப்படக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டுமே ரெண்டு எக்ஸ்ட்ரீம். நாம் முதல்ல நான் என்னுடைய உணர்ச்சி எல்லாம் ஆண்டவருக்கு கொடுக்கணும்னா என்னுடைய சித்தம் ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரு. பரமனின் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமனில் செய்யப்படுவது போல இந்த பூலோகத்தில் செய்யப்படுவதாக. அதுக்கு நம்ம லைன் அப் பண்ணணும். வசனங்கள் என்னுடைய புத்தியை பிரகாசிக்கணும். அப்புறம் நம்ம ஆவியில நிரம்பி உணர்ச்சிகள் எல்லாம் ஆராதனைக்கு நேராக போகும். சகோதரனே சகோதரியை, நீ தனியா ஜபிக்கும் போது ஆராதனையில ஒரு ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பரிப்பு, ஆனந்தம், மகிழ்ச்சி, சந்தோஷம், குதூகலம் ததும்பி வழியிலனா நீ அந்த தூபத்துல இன்னும் அந்த புகை வரலன்னு அர்த்தம். ஆமென். அது இல்லாம உள்ள போக முடியாது. உள்ள போனா என்ன ஆகும்? அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள ஒருத்தன் போறான், ஒரு ஆசாரியன். அவன் ஒண்ணு அந்த ஒரு கறி எரியாம இருந்திருக்கலாம், அவன் போட்டிருக்க நிலக்கரி, அல்ல அது மேல அவன் தூபம் அந்த போடாம இருந்திருக்கலாம். ஆனா உள்ள போகும்போது புகை வரலன்னா என்ன ஆகும் பிரதர்? உள்ள போறான், ஒருவேளை தூபத்தை எடுத்துட்டு போறான், ஆனா தூபத்துல இருந்து புகை வரல, என்ன ஆகும் அவனுக்கு? யாராவது சொல்லுங்க. அக்கினி இருக்காம இருக்கும். ஆள் அவுட், அவன் மரிச்சு போயிடுவான். அவனால தேவ பிரசன்னத்தில் நுழைய முடியாது. அதனாலதான் பல சபைகள்ல அந்த உணர்ச்சியே இல்லாம ஆராதனை நடக்கும்போது அவங்க செத்து போயிருக்காங்க, மரிச்சு போயிருக்காங்க. டெட் சர்ச் சொல்லுவாங்க. The church is dead. ஏன்னா தேவன் அங்க வரல, தேவன் உங்களை நீ போன்னு சொல்லி விட்டார். சரீர பிரகாரமாக செத்து போல, ஆனா ஒண்ணும் கிடையாதுங்க. வில்லியம் பூத்தோட மகள் பிரான்ஸ்ல சால்வேஷன் ஆர்மி அவங்க செட் பண்ணாங்க. அவங்க சொன்னாங்க, Christ loves us passionately and he wants to be loved passionately. வைராக்கியமாய் தேவன் கிறிஸ்து என்னை நேசிக்கிறார், நம்மை நேசிக்கிறார். நாமும் அதே போல வைராக்கியத்தோடு அவரை நேசிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். A Christianity without passion is an incomplete Christianity. எந்த ஒரு கிறிஸ்தவத்துல நம்முடைய உணர்ச்சிகளும் வைராக்கியமும் வாஞ்சையும் அதுல முழுசும் இல்லையோ அது முழுமை இல்லாத ஒரு கிறிஸ்தவம். ஆமென். நீங்க ஆண்டவருக்காக இந்த உலகத்துல இயேசு கிறிஸ்துவுக்காக
உலகத்துல ஒரு பெரிய காரியத்தை செய்த எந்த ஒரு மகனையோ மகளையோ நீங்க பாத்தீங்கன்னா, எந்த ஊழியரையோ பாத்தீங்கன்னா, அவங்களுக்குள்ள கிறிஸ்து என்று சொன்னால் கண்களிலே கண்ணீர் வரும். இருதயத்துல கடைசி வரைக்கும் அவங்களுக்குள்ள ஒரு வைராக்கிய வாஞ்சை இருந்துச்சு. அதான் பேஷன் தான், வைராக்கிய வாஞ்சை. They had a people of passionate conviction and passionate feeling. Amen. அதனால யோசிச்சுக்கோங்க, வில்லியம் பூத்தோட பொண்ணு சொன்னது, Christ loves you passionately. வைராக்கிய வாஞ்சையோடு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார். He wants to be loved passionately. தானும் அப்படிப்பட்ட வைராக்கிய வாஞ்சையோடு நேசிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறார் இயேசு கிறிஸ்து. ஆமென், ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சையோடு அவரை துதிப்பது, அதுதான் அந்த 2வது திரைசீலையை கிழித்து நாம் உள்ளே போவதற்கு ஒரே வழி. ஆமென். நான் சொன்ன மாதிரி பழைய ஏற்பாட்டுல அது இல்லாம போனா சரீர பிரகாரமாக மரிப்பாங்க. புதிய ஏற்பாட்டுல பல பல கிறிஸ்தவர்கள் உள்ளே நுழைவதில்லை, உள்ளே நுழைஞ்சாலும் செத்தவங்களா இருக்காங்க, ஏன்னா கெடுத்துட்டு போறது இல்லை. ஆமென். அப்ப இந்த காரியங்களை திரும்பி பாருங்க. அந்த அந்த ஆர்க்ல, அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள அதுல ரொம்ப கிளியரா சொல்றாரு இந்த 3 காரியங்களும். அந்த உடன்படிக்கை பெட்டி என்பதே இயேசு கிறிஸ்துவை அந்த ஆர்க் என்பது, உடன்படிக்கை பெட்டி இருக்கு பாருங்க, இந்த ஆர்க் அந்த வச்சிருக்குங்கல்ல, அந்த படம் காமிச்சேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, அதுவே இயேசு கிறிஸ்துவை காட்டுகிறது. பழைய ஏற்பாட்டுல 2 அப்படிப்பட்ட உடன்படிக்கை பட்டிகள் இருந்துச்சு. ஒண்ணு நோவாவின் அந்த பேழை, அதுக்கு பேரு ஆர்க்குன்னு பேர். 2வது அந்த ஆசரிப்பு கூடாரத்துல இருந்த அந்த உடன்படிக்கை பட்டி, அதுவும் ஆர்க். 2மே கிறிஸ்துவை குறிக்கிறது. அந்த நோவா என்கிற பேழை, அந்த ஆர்க் ஆஃப் நோவா, நீங்க கிறிஸ்துவுக்குள்ளே இருப்பதை காட்டுகிறது. இந்த சின்ன பேழை, இந்த சின்ன உடன்படிக்கை பற்றி கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருப்பதை காட்டுகிறது. ஆமென். கிறிஸ்து உங்களுக்குள்ளே வாசம் செய்யும் போது 3 காரியம் இருக்குது. அங்க மன்னா, ஆரோனின் கோல், அந்த கற்பலகை. ஆமென். அந்த மன்னா என்பது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதை வச்சுதான் அவங்க சாப்பிட்டுக்கு இருந்தாங்க 40 வருஷம். இது என்னன்னா, பரலோகத்திலிருந்து ஆண்டவரும் சொன்னார், அத நானே பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட மன்னான். அவரோடு நம்ம கம்யூனியன், அவரோடு நம்ம ஐக்கியம் கொள்ளுவது, அவரையே ஆக்சுவலா நம்ம இருதயத்துல புசிப்பது. இட் இஸ் ஃபீடிங் ஆன் கிரைஸ்ட் இன் த ஹார்ட். ஆமென். இது உலகத்துல இருக்கவங்க மற்றவங்க பார்க்க முடியாது. பட் பரிசுத்த ஆவியானவருக்குள்ள இருக்கும்போது நான் கிறிஸ்துவை அனுதினம் ஏற்றுக்கொள்ளுகிறேன். அவருடைய ஜீவனை, அவருடைய ஆசீர்வாதங்களை, அவருடைய ஐக்கியத்தை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஆமென். கொஞ்ச நாளா ஒரு ஊழியக்காரர் கற்றுக் கொடுத்த காரியத்தை நான் என் மனைவி காலையில இருந்துச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். காலையில இருந்துச்சு 2 பேரும் கம்யூனியன் எடுத்துட்டு இருக்கோம். அது எடுக்கும்போது இதைதான் நாங்க இது அருமையா யோசிக்கிறோம். ஏனென்றால் சபைகளிலே கம்யூனியன் சொல்லும் போது பாவம் செஞ்சுட்டா இதை பண்ணு அதை பண்ணு, ஏதோ நம்ம எங்கெங்கயோ போயிடுறோம். ஆனா இது ஆக்சுவலா நான் என்னோடு தேவன் இயேசு மூலமாக செய்த உடன்படிக்கை உண்மையாய் இருக்கிறது. இயேசுவை நான் உட்கொள்ளுகிறேன். அவர் கொடுத்த நீதியை, அவர் கொடுத்த ஞானத்தை, அவரையே, அவருடைய பர்சனாலிட்டியை, அவருடைய குணங்களை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன், உட்கொள்ளுகிறேன். அதுதான் அந்த மன்னாவை குறிக்குது. அன்சீன் கம்யூனியன் வித் கிரைஸ்ட். இது இங்க உள்ள இருக்குது. அது உள்ள அந்த எப்படி அந்த உடன்படிக்கை பொட்டிக்குள்ள வச்சிருக்காரோ, அது போல இருதயத்துக்குள்ள தேவன் அந்த மன்னாவை கிறிஸ்துவை உள்ள வச்சிருக்காரு. அதே போல ஏற்கனவே நான் சொன்னபடி இந்த ஆரோனின் அந்த கோல், அது ரிசரக்ஷன் லைஃப், உயிர்த்தெழுந்த வல்லமை, உயிர்த்தெழுந்த ஜீவன் எனக்குள்ள வைத்திருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் யாராவது எடுத்து வாசிங்க, 1 அதிகாரம் 4-5. வெளிப்படுத்தின சுவிசேஷம் 1:4-5. யோவான்
ஆசியாவிலும் 7 சபைகளுக்கும் எழுதுகிறதாவது, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறுமான வராலும் அவருடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருக்கிற 7 ஆவியினாலும் உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். நான் ஏற்கனவே சொன்னபடி இந்த 3 காரியத்தையும் நம்ம பார்க்கணும். இதுல அந்த கற்பலகைகள் என்பது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற நித்திய உடன்படிக்கை, நித்திய நியாயப்பிரமாணம் நம்ம எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த 3ம் இருக்குது. ஆனா பின்னாடி பாத்தீங்கன்னா அடுத்த வாரத்துல நம்ம சாலமோனுடைய ஆலயத்துக்கு வர போறோம். அங்க அந்த கற்பலகைகள் மாத்திரம்தான் இருந்துச்சு, மற்ற 2ம் காணா போயிடுச்சு. கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்க போறேன். இந்த இந்த ஆசரிப்பு கூடாரம் மோசே நாட்கள்ல இருந்தது. சபை உலகத்திலே நடக்கும்போது அந்த வனாந்தர வாழ்க்கையே நம்ம உலகத்துல நடக்கிறது தான் காட்டுது. அப்ப சபையாகிய நாம் இந்த உலகத்துல இருக்கும்போது சபை மொபைலா இருக்கணும், போய்கிட்டே இருக்கணும், போர்ட்டபிளா இருக்கணும். அதை மடிச்சு எடுத்துட்டு போலாம், இன்னொரு இடத்துக்கு ஒரு மனுஷனுடைய ஷோல்டர்ல எடுத்துட்டு போற மாதிரி இருக்கணும் சர்ச்சுன்றது பில்டிங். அப்ப இதுக்குள்ள இருக்கிற ரொம்ப பரிசுத்தமான காரியம்லாம் அந்த மனுஷங்க தான் ஆசாரியர்களும் எடுத்துட்டு போனாங்க. அவங்க அது ஆக்சுவலா வண்டியில கூட வச்சுட்டு எடுத்துட்டு போக கூடாது. வண்டியில எடுத்துட்டு போனாங்க. ஒரு தடவை அந்த 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 உடன்படிக்கை பொட்டிய ஆண்டவர் அவங்கள அடிச்சிட்டார், மறிச்சாங்க. அப்ப எல்லாமே எதெல்லாம் பரிசுத்தமா இருக்குதோ அந்த ஆசரிப்பு கூடாரத்துல அதெல்லாம் மனுஷங்க சுமந்து செலுத்தணும்னு சொன்னாங்க. ஆமென். அதுதான், அப்படிப்பட்ட ஒரு சபை தான் உலகத்துல ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். போய்கிட்டே இருக்கணும், மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எங்க போனாலும் நீங்களும் நானும் சபை, நீங்க ஒவ்வொரு ஆளும் சபை, நீங்களே சபையாக இருக்கீங்க, நீங்க ஒவ்வொருவரும் ஆலயம்னு ஆண்டவர் சொன்னார். இந்த நாட்கள்ல ஒரு ஏன்னா சாலமோனோட டெம்பிள் இருக்கு பாருங்க, சாலமோன் கட்டினது, அது ரொம்ப அழகானதுதான். ஆனா ஒரு இடத்துல இருந்துச்சு, போயிடுச்சு. இன்னைக்கு ஏதோ 1, 2 தான், கொஞ்சம் ஒரு வால் மட்டும் இருக்குது, அங்க உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்காங்க. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் பல டினாமினேஷன், இந்த பாரம்பரிய கிறிஸ்தவர்கள் சபை பில்டிங், சர்ச் பில்டிங் கட்டுறதுல ரொம்ப கவனம். இன்னைக்கு ஆவிக்குரிய சபைகளும் அதுல ரொம்ப கவனம் பண்ணிட்டாங்க. என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல, என்னுடைய சொந்த எக்ஸ்பீரியன்ஸும் சரி, பார்த்துருக்கிறதுலையும் எந்த குழுவும் இந்த பில்டிங் கட்டுவதில் ரொம்ப தீவிரமாயிட்டாங்கன்னா அவங்க பழைய ஏற்பாட்டு காலத்துல இருக்காங்க. அதோட அப்படிப்பட்ட ஒரு பெர்மனண்டான டெம்பிள், பெர்மனண்டான ஆலயம் பின்னாடி வந்துச்சு, சாலமோன் ஆலயம். அது நம்ம புதிய வானம் புதிய பூமியில் தான் அது நடக்க போகுது. அப்பதான் பெர்மனண்டாக கிறிஸ்துவே வந்து இங்க செட்டப் பண்ண போறாரு. அது வரைக்கும் நீங்களும் நானும் இப்படி போய்கிட்ட இடம் நம்ம மொபைலா இருக்கணும், ரொம்ப ஈஸியா இருக்கணும், பிளெக்சிபிளா இருக்கணும், அட்ஜஸ்ட் பண்ணணும். அதுதான் புதிய ஏற்பாட்டின் சபை. நம்ம புதிய ஏற்பாட்டுல அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல ஒரு சர்ச்சு கட்டல, அவங்க போன இடம்லாம் சர்ச். டென்ட்ல இருந்தாங்க, அவங்க பாலே டென்ட் தான் கட்டிக்கணும், வீடுக்கு வீடாக சந்தித்தார்கள். அல்லேலூயா. அது இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. சைனால உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சபடி கடந்த 30 வருஷத்துல நடந்த எழுப்புதல், இவ்வளவு பெரிய மாபெரும் எழுப்புதல், அது எல்லாமே வீடுகள்ல சந்தித்து தான் நடந்துச்சு. எந்த ஒரு சபை பில்டிங்லயும் நடக்கல. இன்றைக்கும் அதே தேவன் செய்து கொண்டிருக்கிறார். கொஞ்ச நேரம் ஜெயிப்போம். அடுத்த வாரம் இந்த ஆசரிப்பு கூடாரத்தை தொடர்ந்து பார்ப்போம். சகோதரன் ஜெயிப்பார். எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்துல இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு அநேக காரியங்களை கற்று தந்ததற்காக ஆண்டவரை துதிப்போம். சர்வ வல்லமையுள்ள தேவன், வானத்தையும் பூமி உண்டாக்கின சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன், ஒரு 30 அடிக்கு 30 அடி உள்ள ஒரு சிறிய கூடாரத்திற்குள்ளாக தம்முடைய மகிமையின் ஜோதிகளோடு கூட வந்து வாசம் பண்ணுவதற்கு அவர் சித்தமுள்ளவராய் இருந்தார். இந்த மகிமையான இந்த ஆலயம் ஒரு இடத்துல தங்கிராதபடி அது நகர்ந்து கொண்டே போக வேண்டும்.
பெர்மனண்டான ஒரு ஆலயம் நமக்கு நித்தியத்துல தான் உண்டு என்பதை பார்த்திருக்கிறோம். ஆண்டவரே, நம்முடைய வாழ்க்கையிலே அது வரைக்கும் ஆண்டுடைய சமூகத்துல ஆராதிக்கும் போது, உள்ளே நுழையும் போது நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் அர்ப்பணிக்கப்பட்டதாக அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள் நுழைவதற்கு அந்த எப்படி ஒரு தூப கலசத்தை எடுத்துக்கொண்டு தூப புகையினால நிரப்பப்பட்டு அந்த இடத்துக்குள்ளாய் செல்வதற்கு முடிகிறதோ, அதே போல ஜபங்கள், ஆராதனைகள், துதிகள், தோத்திரங்கள் எல்லாம் தெய்வ பிரசன்னத்தோடு கூட உள்ளே செல்லத்தக்கதாகும். இந்த ஆசரிப்பு கூடாரமாகிய அந்த உடன்படிக்கை பட்டியாகிய இயேசு கிறிஸ்து நமக்குள்ளாக வந்து வாசம் பண்ணவும், அந்த நோவாவின் பேடையாகிய அந்த கூடாரம் ஆகிய இயேசுக்குள்ளாக நாம் அடைக்கலமாக ஊந்து கொள்ளத்தக்கதாகும். ஆண்டவர் தந்திருக்கிற எல்லா கிருபைக்காக ஆண்டவரை துதிப்போம். ஆண்டவரே, இப்படிப்பட்ட சிலாக்கியத்துக்காக இதை நிழலாட்டமாக, மறைபொருளாக ஆண்டவரே பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஏற்படுத்தி தந்தீர். இவர்களை இந்த நாட்களிலே நாங்கள் ஆண்டவரே நிஜமாக பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் வந்திருக்கிற நாட்களுக்காக ஸ்தோத்திரம். இனி ஒரு நாளிலே நாங்கள் அந்த புதிய எருசலேமிலே அந்த எங்களுக்காக ஆயத்தம் பண்ணி இருக்கிற அந்த ஸ்தலத்திலே இந்த நிரந்தரமான அந்த ஆலயத்துக்குள்ளாக அந்த தேவ பிரசன்னம் எப்பொழுதும் தங்கியிருக்கிற இடத்துல நாங்களும் ஒரு நாள் வந்து மோடு கூட சேர்ந்து பரலோகத்தில் இருக்கிற கோடானு கோடி தேவ தூதர்களோடு கூட, கேராபின்களோடு, சேராபின்களோடு, 24 மூப்பர்களோடு கூட சேர்ந்து நாங்களும் ஆராதிக்க போற அந்த நாளுக்காக நமக்கு ஸ்தோத்திரம். அது வரைக்கும் நாங்கள் ஆண்டவரே இந்த பூமிக்குரிய இந்த கூடாரத்தில் இருந்து கொண்டு உங்களுடைய நடமாடும் ஆலயங்களாக விளங்கத்தக்கதாக ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை கொடுக்க வேண்டும் என்று செபிக்கிறோம். அப்பா, உங்களுடைய சமூகத்திலே எல்லாரையும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொள்கிற ஆவிக்குரிய வசனங்களை, அனுபவங்களை அன்றைய வாழ்க்கையிலே அபியாசப்படுத்த இன்னைக்கு கற்றுக்கொண்டது போல உள்ளே அழைத்து செல்லத்தக்கதாக மகா பரிசுத்தத்திலே சென்று உங்களோடு கூட ஆராதிக்கிற அந்த அனுபவத்தை ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கொடுக்க வேண்டுமா செபிக்கிறோம். வெப்பனையை பொருட்படுத்திக் கொள்ளும். எங்க சபை மாத்திரம் இல்ல, உலகளாக இருக்கிற எல்லா சபைகளும் இந்த மாதிரியின்படியே அவருடைய ஆராதனைகள் நடைபெறத்தக்கதாக ஆண்டவர் கிருபை செய்யணுமே. முற்றிலுமாக கரங்களிலே தாழ்த்துகிறோம். இந்த நாளிலும் கூட இந்த கூட்டத்திலே கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் சமாதானமும் ஒவ்வொரு மேலும் இறங்கி வர வேண்டும் என்று செபிக்கிறோம். பொருட்படுத்திக் கொண்ட காய் ஸ்தோத்திரம் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதிகன மகிமையுமாக செலுத்துகிறோம். அன்பான இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். அல்லேலூயா.